ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நாடாளுமன்றத்திற்கு பிரதமர் வருவதாகவும், நாடாளுமன்றத்திற்கு வராத ஒரே பிரதமர் மோடிதான் எனவும் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா விமர்சித்துள்ளார். இதுகுறித்து நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் ராசா பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இன்னைக்கு காட்டு கத்தம் கத்துறோம். நாடாளுமன்றத்துக்கு பிரதமர் வருவதே இல்லை. நாடாளுமன்றத்துக்கு பார்க்கவே முடியாது. நாங்க பார்த்தா மோடி ரொம்ப நாள் ஆச்சு. என்னைக்காச்சும் வருவார், அவருக்கு பதில் சொல்லணும், ஓடிடுவார். அவ்வளவுதான். ஒரே நாள், வருஷத்துக்கு ஒரு நாள். நாடாளுமன்றத்திற்கு வராத ஒரே பிரதமர் இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாற்றில் மோடி தான். ஜவஹர்லால் நேருல இருந்து நான் மன்மோகன் சிங் வரைக்கும் பார்த்திருக்கேன். அதே கிடையாது. நாங்க கூப்பாடு போட்டோம். ஒரு மலைவாழ் பெண்ணை அம்மனப்படுத்தி அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த மாநிலத்துடைய முதலமைச்சருக்கான காட்டுமிராண்டியா சத்தம் போட்டோம். அடுத்த நாள் விவாதம் வந்தது நாடாளுமன்றத்தில். நாங்கெல்லாம் நினைச்சோம் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வந்து மன்னிப்பு கேட்பார். ஒரு காட்டுமிராண்டித்தனம் நடந்து விட்டது. ஒரு பழைய பண்டிகை வந்து விட்டது. இது மாநில சமுதாயத்துக்கு அவமானம். இது ஒரு ஜாதிக்கு அல்ல, ஒரு மதத்துக்கு அல்ல, ஒரு கிறிஸ்தவத்துக்கு அல்ல. உலகத்தில் எந்த பெண்ணை நிர்மாணப்படுத்தி அழைத்துக் கொண்டு போனாலும் அவன் காட்டுமிராண்டி. அந்த காட்டுமிராண்டித்தனத்தை அனுபவித்தால் என்ன நான் கேட்டோம். ஆனா அமித்ஷா வந்தார். முதலமைச்சர் மீது எந்த தப்பும் இல்லை, மணிப்பூரில் எந்த தவறு நடக்கவில்லை, எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். வெளியே வந்துட்டோம் கோபத்தில். அடுத்த நாள் மோடி பேசுவார், மணிப்பூரில் சாகுநிலைக்கு வந்துவிட்டது, நீங்கள் கவலைப்படாது, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். எங்க போறது? நாடாளுமன்றமா மாட்டுத் தொழுவமானு தெரியல. நான் நிறைந்த நீதிமன்றத்தில் சொல்வதை போல இந்த நாமக்கல்லில் சொல்கிறேன். மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் ஒரு ஆதிதிராவிட பெண்ணை, ஒரு மலைவாழ பெண்ணை, ஒரு கிறிஸ்தவ பெண்ணை அம்மனப்படுத்தி அழைத்துக் கொண்டு போனதற்கு பிறகு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரை ஒரு காட்டுமிராண்டியை காப்பாற்றுகின்ற அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் என்ன பெயர் வைக்கலாம் என்பதை